ஹே ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹார்ட்கோர் டுவோ சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து நம்ம கலையன்மெண்ட் செத்துட்டார். அது எப்படின்னா அயன் பிகாக்ஸ் மேக் பண்ண உடனே அங்கே பக்கத்தில் இருந்த ரூயின்டு போட்டில் கோல்டு பிளாக் இருந்துச்சு. ஸோ அதை மைண்ட் பண்ணுங்கிற ஆர்வத்தோடு போய் அங்கே முன்னாடி இருந்த லாவா பார்க்காம கீழே விழுந்து செத்து போயிட்டார். ஸோ அங்கே ஹார்ட்கோரில் ஒரு தடவை செத்து போனால் அவ்வளோதான், திரும்ப ரீஸ்பான் ஆக முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே முடிக்க மனசு வரல. அதனால் இதுதான் பார்ட் 1 நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து ஹார்ட்குள்ள ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டுக்காக தான் நாங்கள் இந்த பயத்தையே சூஸ் பண்ணேன். ஏன்னா போன பயத்தில் சூஸ் பண்ணதில் நிறைய மாப் வந்து சாகாடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீரியஸாவது கொஞ்சம் நல்லா லென்த்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த பயம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது பக்கத்தில் இல்லை, நாங்கள் நார்மல் பயத்தில் தான் ஸ்பான் ஆனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 700 பிளாக் தள்ளி தான் இந்த பயம் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ஃபுட், அதாவது இந்த மஷ்ரூம் ஸ்டீவ் செஞ்சு நாங்கள் குடிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நான் அவருக்கும் மேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் 2 இது மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு உட்டன் பிகாக்ஸ் மேக் பண்ணேன். ஏன்னா ஸ்டோன் ஸ்டூலுக்கு மாறிடலாம்னு நினச்சேன். ஏன்னா இந்த இதை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க வேணாம். பக்கத்துலேயே நான் ஒரு மைண்ட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டோன் மைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கலையன்பனோட அக்கௌண்ட் வந்து வேறு அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ கலையன்பன் என்னன்னுங்கிற அக்கௌண்ட்டில் இருந்துட்டு இப்போ வேறு ஏதோ அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்காரு. ஏன்னு தெரில, அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் வந்து வீடியோ போட்டிருப்பாரு, நீங்கள் போய் அவர் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அவர் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஸ்டோன் டூல்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வாடு, பிகாக்ஸு, அதுக்கப்புறம் நான் ஃபர்னஸு, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் பைத்துக்கு போனோம். எதுக்குன்னா நமக்கு வந்து சாப்ளிங்ஸ் தேவை, வுட்டு. ஸோ வரும்போது நான் அதை எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப நார்மல் பைத்துக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வுட்டி மைண்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் சாப்ளிங்ஸ் எடுத்துகிட்டு போவோம். பக்கத்தில் வேறு நான் ஸ்டோன் மவுண்ட்டை பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் தேவையான ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அயன் கோல் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கோல் கிடச்சிது, அதையும் மைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கொஞ்சம் அயன் கூட இருந்தது. ஸோ ஒரு 2 அயன் கிடச்சிது, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு அயன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த சங்க் மைன் மாதிரி போட்டு போயிட்டு இருந்தார். ஸோ உள்ளே வரத்துக்கு ஏனிலாம் வச்சுருந்தார். ஆனால் கொஞ்சம் அசந்தால் கூட விழுந்து செத்து போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் மைண்ட் பண்ண சொன்னார். அதனால் நானும் அவர் கூட சேர்ந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மைண்ட் பண்ணால் இங்கே கொஞ்சம் அயன் கிடைக்கும். அப்புறம் கோல் இதை வச்சு நம்ம ஏதாவது கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கலாம், எல்லாம் இப்படியே இருந்துகிட்ருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு பெட்டு மேக் பண்ணேன். ஸோ அங்கேருந்து நான் வரும்போது உள்ளியும் மேக் எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா பெட்டு இருந்தால் தான் நம்மளால் இங்கே தூங்க முடியும். பட் இங்கே மாபு ஸ்பான் ஆகாது, அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் இங்கே எங்கேயும் நமக்கு ட்ரீ அவ்வளோவா கிடைக்காது, நாம தான் கொண்டு வந்து நட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தூங்கியாச்சு. ஸோ இந்த கவு வேறு ஏன் மேலே ஏறி நிற்கிதுங்க. அதுக்கப்புறம் கண்டு வந்த அயன்லாம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் டூல்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தேன். பட் இருந்தது 4 அயன் தான், பாக்கி 2 அயன் இங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் மேக் பண்ணிவிட்டு மேக் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஷீல்டு மேக் பண்ணேன். ஷீல்டு எதுக்கும் இருக்கட்டும், ஏன்னா வந்து அடிச்சானுங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி தடுத்துக்கலாம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பக்கெட்டில் போய் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம சுகர் கேன் கொண்டு கிடச்சிது, அதை கொண்டு வந்து நட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் எங்கே தண்ணி இருக்குன்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டார். ஸோ ரொம்ப லென்த்தாக வந்துட்டாருங்க. எவ்வளோ தூரம் நீங்களே பாருங்கள், அவ்வளோ தூரத்துலேருந்து கீழே வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டு வந்தார். ஸோ விழுந்தோம்னா செத்துருவோம், கொஞ்சம் பார்த்து தான் மைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வீடு கட்டுறதுக்காக ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மஷ்ரூம்லாம் நிறையா இருந்தது, இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிருவோமே. ஸோ அதனால் இந்த இடத்துல ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஃப்ளாட்டாக மாற்றலான்னு நினச்சேன். ஸோ இங்கே இருந்தால் டேட்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு நாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக மாற்றிடுவோம். ஏன்னா ஃப்ளாட்டாக இருந்தால் வீடு கட்ட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மேடு பள்ளம் குழி இது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து ஓக் ஷாம்பிங்ஸை கீழே வச்சு வளர்க்க பார்த்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் அந்த ஓக் ஷாம்பிங்ஸ் வளரவே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மஷ்ரூம் மேலே, அதாவது இவ்வளோ தூரத்துலேருந்து மேலே கொண்டு வந்து டேட்டை வச்சுட்டு இன்றைக்கி அதை வளர வச்சா வளருமான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சுங்க அது எப்படியோ. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஷாம்பிங்ஸை வச்சுருவோம். அதுக்கப்புறம் போயிட்டு 6 மாதம் கழித்து திரும்பி வந்து பார்த்தா எப்படியும் அந்த ஓக்கு மரம் வளர்ந்துருச்சு. ஸோ கலையன்மன் தான் கூட்டு வந்து காமிச்சார். அதுக்கப்புறம் எப்படியோ ஓக்கு மரம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியாமல் அவரை வேறு தட்டிட்டேன். பிவிபி ஆஃபே பண்ண முடியலங்க ஹார்ட்கோரில், ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணி வச்ச ஏரியாவில் வந்து சுற்றி இந்த ஷவலை வச்சு ஒரு இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வுட்டு வச்சு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அதாவது சர்வைவல் பேஸ் மாதிரி. ஸோ ஒரு வீடு கட்டிட்டு பக்கத்தில் அப்படியே ஸ்டோரேஜ் சிஸ்டம் இதெல்லாம் செஞ்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் வீடு கட்டினதை நான் ஏன் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடு கட்டினது ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். திரும்ப அதையே பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ காட்டினதே காட்ட எனக்கும் விருப்பம் இல்லை, அதனால தான் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டமும் கட்டிட்டேன். இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் ஓக் வுட்டு இங்கே வளர வச்சு இது லாய்க்கில் அதுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப நார்மல் பைத்துக்கு போய் ஓக் வுட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி ஃபென்ஸ் கேட்டை வச்சு ஒரு இது மாதிரி போட ஆரம்பித்தேன். அது என்னென்னா சுற்றி காம்பவுண்ட் ஒரு எழுப்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் சிஸ்டமில் வச்சு ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் மைனிங்காக ஒரு ஏரியா போட்டு வச்சுருந்தேன்.
ஸோ இன்றைக்கி மைண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே மைண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இங்கே நான் உட்டு வச்சுருக்கேன் தெரியாமல் வச்சிட்டேன் போல இருக்குது. ஸோ உடச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மைனிக்கு இப்படியே போயிட்டே இருந்தேன்னா ஸோ அதுக்கப்புறம் லேட்ரு போட்டு இப்படி போய்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ ஸ்டெப் மைனிங் போட்டு போனோம்னா இங்கே இந்த ஜென்மத்தில் போக முடியாது. அதுக்கப்புறம் இப்படியே மைண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன்னா திரும்ப பார்க்காம கீழே விழுந்தா இவ்வளோ ஒரு பெரிய கேவுங்க. ஸோ பயந்துட்டேன், ஹார்ட் கோர் முடிஞ்சிருச்சு, மாப் வந்து போட்டு தள்ள போகிறேன், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவும் இந்த ஏரியா பக்கமே இல்லை. நல்ல வேளை எனக்கு ஒரு பயந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், திரும்பவும் முடிக்க விரும்பலை. அவர் வேறு தூங்கிட்டு இருந்தார். இதை உடச்சி விட்றா. அதுக்கப்புறம் நான் இது சரிப்பட்டு வராது, திரும்ப இந்த மாதிரி ஏதாவது லாவா இது விழுந்துட்டோம்னா அதனால் வந்து நான் ஸ்டெப் மைனிங்கே போட்டு போகலான்னு நினச்சிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்டெப் மைனிங் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நானே ஸ்டெப் மைனிங்கே போட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி நான் நிறையாவே போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்ட் 2லாம் கிடையாது, இது பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான